மன்னிப்புக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு. நாம இதுவரை எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம். இத்தனை பாபங்கள் பண்ணதுக்கு என்னப்பா கழுவாய்? என்னதான் பரிகாரம்னா, இனி பகவானுக்கு தொண்டன்கிறத புரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட சரணடையணும். இனி சொச்ச காலம் அவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும். அதனால இதுவரை செய்த பாபம் அபச்சாரம் அதை பத்தி கவலைப்படாத. புரிஞ்சுட்டியோ இல்லையோ? வந்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணு. அதைத்தான் சிறுமை பிழை கொள்ளில். அடுத்த அடி பாருங்க, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, சிறுமை அப்படின்னா நீ கண்ணனை சிறுமைப்படுத்தினாய் அல்லவா, இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைன்னு அவமானப்படுத்தினாய் அல்லவா, சிறுமை அப்படி அவமானப்படுத்தினதை பிழை கொள்ளில், பிழை என்று நீ உணர்ந்தாய் என்றால், கொள்ளுதல்னா இங்கே உணருதல்னு அர்த்தம், புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். சிறுமை பிழை கொள்ளில், நீ சிறுமைப்படுத்தினது பிழை தப்பு என்பதை நீ புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் என்ன பண்ணணும்? நீயும் அப்படி அவமானப்படுத்தின நீயும் உன் தேவைக்கு உரியை காண். இந்த இடத்துல உன் தேவை அப்படின்னா நீ பண்ண வேண்டிய கைங்கரியம்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் உண்மையான தேவை என்னன்னா, நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எனக்கு கார் தேவை, பங்களா தேவை, வீடு தேவை, நிலம் தேவை, அது இது எத்தனையோ தேவைகள் நாம வச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நமக்கு எது தேவைன்னா கைங்கரியம் என்பது தேவை. நாம ஏதோ ஒரு கோவிலுக்கே நாம ஒரு கைங்கரியம் பண்ணாலும் நாம் பண்ணிட்டோம் பாருன்னு நினைக்கிறோம். அப்படி யோசிக்கவே கூடாது. பெருமாளுக்கு பண்ண கோடி பேர் இருக்கா, நம்மை அவன் தேர்ந்தெடுத்தான்னா அது நமக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த கைங்கரியத்தை நம்மளை கூப்பிட்டு பகவான் கொடுக்கிறான்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம். அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சந்திரா, நீ இதுவரைக்கும் அவமானப்படுத்திட்ட தப்புதான், புரிஞ்சுனுட்டியா? நீயும் உன் தேவைக்கு நீ இனி என்ன பண்ணணும்? உன் தேவை பகவானுக்கு வந்து தொண்டு செய்தல் இருக்கிறதே, அவன் விஷயத்தில் தாசியத்துக்கு, இது அடியன் சொல்லல, மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். இப்படி இருக்கிறவன் விஷயத்தில் சிறுமையை நினைத்தவிது நமக்கு அபராதம் என்று புத்தி பண்ணுவிதியாகில், அப்போது நீயும் அவன் திறத்தில் அடிமைக்கு பிராப்தன் காண். அப்ப தேவைனா அடிமை செய்தல்னு அர்த்தம், உரியைனா அதற்கு உரியவன் அர்த்தம். நீயும் உன் தேவைக்கு நீ வந்து அவனுக்கு அடிமை செய்வதற்கு உரியை காண், உரியவனாக தகுதி பெற்றவனாக ஆகிவிடுவாய். அப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரே தகுதி என்னன்னா, அவன் பெரியவன், நாம் அவனுக்கு தொண்டன். இந்த ஒண்ணு புரிஞ்சுட்டா போறோம். மற்றபடி வந்து அந்த சாஸ்திரம் தெரியுமா, இது தெரியுமா, அப்படிப்பட்டவனா, ஏழையா, பணக்காரனா, படிச்சவனா, படிக்காதவனா, இந்த குலத்தில் பிறந்தவனா, ஆணா, பெண்ணா, இதெல்லாம் விஷயம் கிடையாதுப்பா. பகவான் பெரியவன், நாம் அவனுக்கு அடியவன். இந்த ஒரே ஒரு விஷயம், ஆஹா அவர் பெருமாள், இது புரிஞ்சுட்டா போதுமே. மத்தபடி கைங்கரியம் பண்றதுக்குன்னு வேற தகுதி வேண்டாம். நீ கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி பெற்றவனாக ஆகிவிடுவாய்.